பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் விலகு. நீ விலகாட்டா அதை உன்னை ஒட்டிக்கிட்டு. நீ விலகாட்டா முதலாவதாக இடையில கேள்வி கேட்பேன். முதல் பாயிண்ட் என்ன சொல்லணும், நீ சர்ச்சில் கேட்பேன், நீ சர்ச்சில் கேட்பேன் சரியா சொன்ன பிரைஸ் உங்களுக்கு பிரைஸ் பாஸ் தருவாங்க. இடையில கேள்வி கேட்பேன், பிரதர் சிஸ்டர் ரகசியம் என்ன? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவதாக நீங்கள் 4 வசனத்தை வாசி. யோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? யோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஆண்கள் 7, 7 சகோதரர்கள், 3 சகோதரிகள். இந்த யோபு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ரகசியம் என்னவென்றால், அந்த குடும்பத்தில் சகோதர சகோதரர்களே அன்பும் இருந்தது, ஐக்கியம் இருந்தது. கைத்தட்டி மேம்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஐக்கியம் இருக்கிறதா? 7 சகோதரர்கள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும் 3 பேருக்கு விருந்துதான். நம்முடைய குடும்பத்தை யோசித்து பாருங்க, உடன் பிறப்புகளுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை யோசித்து பாருங்கள், அந்த யோசித்து பாருங்க. இந்த யோபுவின் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை ரகசியம் அவன் பிள்ளைகள் வாழ்க்கையில அன்பும் ஐக்கியமும் இருந்தது. நம்முடைய குடும்பம் அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கிறது. கூட பிறந்த அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம். அக்கா வீட்டுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, அண்ணன் வீட்டுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, அண்ணிட்ட பேசி எத்தனை வருஷம் ஆச்சு. சீக்கிரம் வர போகிற எப்படி போவ? உன் உடல் பிறந்த சகோதரர்களோடு, உன் உடல் பிறந்த சகோதரரோடு சரியான கம்யூனிகேஷன் இருக்கிறது. இங்க 7 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் கர்த்தருக்கு அன்பினாலே பிணைக்கப்பட்ட ஒரு குடும்பம். பாடினார்கள், அன்பே பிரதான். இந்த அப்படி மாத்த முடியும், அன்பே பிரதான். எப்படி? அன்பே பிரதான். பாடலுக்கு அன்பே பிரதான். இந்த குடும்பம் தெய்வீக அன்பினால் இணைக்கப்பட்டது. யோபுவின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் ரகசியம் அவன் குடும்பத்தில் தெய்வீக அன்பு நிலவியது. ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிய ஆண்டுகள் எத்தனையோ இருக்கிறது. குடும்பம் எப்படி எனக்கு தெரியாது. அந்த காலங்கள்ல சொல்லுவாங்க, எங்க ஒரு பக்கம் சுற்றம் சோறு போடும், சுத்தம் சோறு தப்பு, சுற்றம் தெரியாதா? சுற்றம் சோறு போடும், இப்போ சுற்றம் கூறு சோறு போடு. ஒரு அறிஞர் சொல்லுகிறான், தேவ மனிதன், ஒரு தகப்பன் 12 பிள்ளைகளை காப்பாற்றுவார். 12 பிள்ளைகள் ஒரு தகப்பனை காப்பாற்ற, ஒரு தகப்பன் 12 பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். 12 பிள்ளைகளும் ஒரு அப்பாவை முதியெழுத்து சேர்த்து. சில வாரங்களுக்கு முன்பு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன். அங்கே உள்ள ஆட்கள் சில பொருட்கள் வாங்கி கொடுத்து வந்தேன். அதுல ஒரு சபை ஆலப்புற வாட்டர் சட்டம் உட்கார்ந்துருக்க சொல்ற, என் மகா 10 வருஷம் இருந்தேன்,
இப்ப எனக்கு தூத்துக்குடி தான் 2 பசங்க இருக்கா, என்ன இங்க கொண்டு சேர்த்துட்டா அப்படி அழுகிறார். அவருடைய கண்ணி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க. இந்த இடத்தில் வந்து இருக்கிற அருமையானவர்களே, இந்த முதல் நாள் கூட்டத்தில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். திருச்சபையிலும் அதே போல பழைய அன்பு இல்லை, பழைய ஐக்கியம் இல்லை. வரக்கடவும் கூட்டம் முடிஞ்ச உடனே ஓடக்கடம். இங்க எப்படி எனக்கு தெரியாது, அந்த பக்கம் அப்படிதான் இருக்கு. வரக்கடவும் சில ஆட்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு செல்லப்பட்டான். ஆட்டோ வரட்டும். இப்ப எங்க சர்ச்சில் சொல்லி சொல்லி நின்று பேசிட்டு போறேன். நீங்க எப்படி நான் முடிஞ்ச போய் பார்க்க நின்று பேசுறீங்களா போறீங்களா? தெய்வீக அன்பு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்குள் ஒற்றுமை இருக்கிறது, ஆனா ஒரு மனம் இல்லை. குடும்பத்துக்குள் ஒற்றுமையா இருக்கிறோம், ஆனா ஒரு மனம் இல்லை. யோபு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ரகசியம் இரண்டாவது என்னவென்றால், அவன் குடும்பத்தில் தெய்வீக அன்பு. கர்த்தருக்கு முதல் பாயிண்ட் சொன்ன, அவனுக்குள் தெய்வ பயம். பிரதர், என்ன பயம் வேணும்? சத்தமா சொல்லுங்க. ஏன் வந்தீங்க? ஆசை ஏசப்படாத அப்படி வந்தீங்களா? வசனத்தை கேட்க வந்தோம். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் அந்நியோன்யம் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது? மூன்றாவதாக 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்க சர்ச்சைன்னு சொன்ன வசனம் சொன்ன உடனே எல்லாரும் வாசிக்கும். கர்த்தருக்கு மூன்றாவதாக, முதலாவது சொன்னேன் யோபு தெய்வ பயம். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் பாவத்துக்கு பயப்படுதல். பாவத்துக்கு பயப்படுதல். இரண்டாவது, யோபின் குடும்பத்தில் தெய்வீக அன்பு, சகோதர சகோதரிகள் அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. குடும்பத்தில் எப்படி இருக்கிறது தெரியாது. குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுடைய சரியான அந்நியோன்யம் உடையவளாக இருங்கள். யாருக்கால் பகைமை இருக்குமானால் மன்னித்து விடுங்கள், நல்மனம் பொருந்து. மூன்றாவது, யோபு தன் பிள்ளைகளின் ஆன்மீக வாழ்க்கையில் கரிசனை உள்ளவனாக. சொல்ல மாட்டீங்களா? யோபு தன் பிள்ளைகளின் ஆன்மீக வாழ்க்கையில் கரிசனை உள்ளவனாக இருந்தார். அவனுக்கு என்ன? ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகள் உற்சாகமாக சாப்பிட்டு அன்பிலே விருந்து பண்ணி தேவனை மறந்து கூட தூசித்திருக்க கூடாதே இருதயத்திலும் என்று சொல்லி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவளுக்காக பலிகளை செலுத்தினார். அர்த்தம் என்ன? யோபுவே, உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள காரணம் என்ன என்று கேட்டால் சொல்லுவார், நான் என் பிள்ளைகளின் ஆன்மீக வாழ்க்கையில் கரிசனை உள்ளவனாக இருந்தேன். அருமையான பெற்றோர்களே, அருமையான பெரியவர்களே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரியவளாக இருக்கிறார்களா? அவர்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு வளர்கிறவர்களாக இருக்கிறார்களா?
ஆராதனைக்கிலும் ஊழியத்திலும் விடுபடுகிறார்களா? பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பெற்றோரும் பெரியோர்களும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜான் வெஸ்லி, அவருடைய தாயார் சூசனா வெஸ்லி, அவருக்கு அநேக பிள்ளைகள். ஒவ்வொரு நாள் இரவிலே சூசனா வெஸ்லி தன் பிள்ளைகளுக்காக தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார். அதில் ஒருவர்தான் உலகத்தை கலைக்கின ஜான் வெஸ்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பில் கவனமாக இருக்கிறோம், சரீர ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறோம், நல்லது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் கவனமாக இருக்கிறோம். யோபு ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன சொல்லுவான்? நான் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளும் தெய்வத்துக்கு பயந்து அவள் ஆவிக்குரியவளாக இருக்க வேண்டும். ஒரு அலையா சொல்ல மாட்டீங்களா? இந்த ராத்திரி வேலை தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரதர், இன்று உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறார்கள்? உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வருகிறார்களா? உங்களோடு சேர்ந்து ஊழியத்துக்கு வருகிறார்களா? உங்களோடு சேர்ந்து ஊழியத்துக்கு ஜெபிக்கிறார்களா? நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சமீபத்தில் சமீபா சொன்ன சிஸ்டர், பையன் நல்லா வந்தான், சர்ச்சுக்கு வான்னு சொன்னா வருவான் தான் சொன்னான். வருவான், வரமாட்டான். வருவதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து, அவன் பைக்கில் நீங்க வாங்க, நீங்க புதுமண தம்பி வந்தது போதும், அவன் பைக்கு வாங்க, கண்டிப்பா வந்து சரிதா. இவனும் கஸ்பன் புதுமண தம்பி குருன்னு வருது பைக். அவன் அம்மா நீங்க போங்கம்மா, பின்னாலே வாரேன். எங்க போந்தீங்க? இந்த வாரம் பார்க்க அவங்க கூட பைக்கில் வருது. ஆராதனைக்கு வரும்போது பிள்ளைகளை எங்கே? ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் கேட்பார். ஏலியின் பிள்ளைகள் ஏலியாவின் மக்களாக இருந்தார்கள். ஏலி ஆசாரியனாக இருந்தான். ஆனால் அவன் பிள்ளைகளோ ஓப்னி பினேகாஸ் துன்மார்க்கமான பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருபுறம் ஆராதனை, இன்னொரு புறம் பாவம். ஒருபுறம் ஆராதனை, இன்னொரு புறம் பாவம். ஏலி அதை கண்டிக்கவில்லை. தேவனுடைய கரம் கோபத்தின் கரமாயிருந்தது. முதல் நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன் பிள்ளைகளின் ஆன்மீக வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்காய். யோபு தெய்வ பயம் உள்ளவன், எனவே பாவத்துக்கு விலகினான். யோசேப்பு சொல்கிறான், இதோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு பாவம் செய்திருந்தால் சிங்காசனத்துக்கு இருப்பான். ஆனால் பாவத்துக்கு இருந்தபடினால் சிறையில் அடைக்கப்பட்டான். அந்த தேவ வார்த்தை அவனை மேலே கொண்டு போனது. ஒருபோதும் உன் பிள்ளைகளின் பாவத்தை கண் சாடையாய் விடாது. இயேசு பெருமான் என்ன சொன்னார்? எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அல்ல, உங்களுக்காக பிள்ளைகளுக்காகவும் அல்ல. அர்த்தம் என்ன? இந்த சிலுவையை சுமக்க காரணம் எருசலேம் குமாரத்திகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தான். தேவிகோடு ஏஜி சபைகளில் பல ஆண்டுகளாக இருக்கலாம். இன்று உங்கள் பிள்ளைகள் எங்கே? உங்கள் பேர பிள்ளைகள் எங்கே?
அவன் தன் பிள்ளைகளின் ஆன்மீக வாழ்க்கையில் கவனமாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு வாழ்க்கையின் ஆசீர்வாத ரகசியம் தன்னுடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரிசனை உள்ளவனாக இருந்தான். நான் என் பேரன் ஸ்கூலுக்கு போகும்போதும் தலை கை ஜோம் பண்ணுவேன், வந்தபுறம் ஜோம் பண்ணுவேன், கீழ்போடு வாசிக்க வந்தவுடன் ஜோம் பண்ணுவேன், பிடிச்சவுடன் ஜோம் பண்ணுவேன். ஏன்னா சில பொறாமை இருக்கும், பொறாமை ஆவி இருக்கும். நம்ம பிள்ளை வாசிக்காதோ பொறாமை ஆவி கடிந்து கொள்ளும். முடிஞ்சவன 2 குஞ்சங்களுக்கும் ஜோம் பண்ணும். ஒவ்வொரு ஸ்கூல் போகும்போது வரும்போது கர்த்தருக்கு எல்லா பிள்ளையும் சொல்றேன், பிள்ளைகள் தலை கையை ஜோம். ஒரு அழைச்ச மாட்டீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஆனா அந்த பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வச்சிருக்கீங்க. ஏஞ்சல் கூப்பிடுறது ஏன் மாடு, எங்க ஊர்ல அப்படி கூப்பிடுங்க. பேர் ஏஞ்சல் வச்சிருக்கீங்க, பிசாசு. அது குட்டி பிசாசு, பெரிய பிசாசு. பிள்ளைகளை அன்பா கூப்பிடு, பிள்ளைகளை அன்பா பேசும். நீ அதிகாரம் பண்ணுன கீழ்ப்படியாது. இந்த தம்பி இருக்கான், இவன் பேரன், இவனுக்கு தெரியாது, இவன் வருங்காலத்தை பெரிய தீர்க்கதரிசியா மாறி. பேச மாட்டீங்களா? அதுல கஞ்சத்தனம் பண்றிய, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வருங்கால பெரிய தீர்க்கதரிசியா மாறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. அதாவது அன்னாள் ஜெபித்தார், சாமுவேல் சர்ச்சில் தூங்கிட்டான். நீ வரும்போது ஜெபிச்சுட்டு வந்தா சர்ச்சில் தூங்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிய மூன்றாவது யோபு வாழ்க்கையின் ஆசீர்வாத ரகசியம் தன் பிள்ளையுடைய ஆன்மீக வாழ்க்கை கரிசனையாக இருக்கு. எங்கே போகிறார்கள்? வீடு என்பது ஹோட்டல் அல்ல. வீடு என்பது முக்கியமானது. எந்த பிள்ளைனாலும் எப்ப போறான் எப்ப வாரா என்பதல்ல, உங்க கண்ட்ரோல் இருக்கு, அன்பின் கண்ட்ரோல் இருக்கு. எங்கே போகிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நான்காவதாக 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். எவ்வளவு எடுங்க. வரக்கடவும் பயவலை கொண்டு நடக்காம போயிரு. 1, 8. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு வாழ்க்கையின் ஆசீர்வாத ரகசியம் தேவனால் சாட்சி பெற்ற வாழ்க்கை. முதலாவது சொன்னேன் தெய்வ பயம். 2வது குடும்பத்தில் அன்பு. அன்பு இருந்தால் உபசரிப்பு இருக்கும். இப்ப பாஸ்டர் நெல்சன் வீட்டுக்கு நான் வந்தேன். நானா வந்தேன், கூப்பிட்டாரு வந்தேன். வந்த உடனே வாங்க வாங்க வாங்க, இதுக்கு வாங்க வித்தியாசம் இருக்கலாமா? வீட்டுக்கு வராங்க, கூட வந்து அக்கா வராங்க, கூட வந்து அண்ணன் வர, வாங்க வாங்க வாங்க. புருஷன் கூட வந்தா வாங்க. வித்தியாசம் பத்தியா எனக்கு தெரியும். வாங்க வாங்க. அத்தானி என்னைய பார்த்து வாங்க, அவசியம் போங்கன்னு அர்த்தம். வீட்டுக்கு வர்றாங்கன்னா வாங்க 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 வாங்க, அவனா சீக்கிரம் போங்க. திடீர்னு புருஷன்
கதையெல்லாம் வந்துடும். மனைவி பார்த்து சொல்றான், நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் வாராங்க. புருஷன் மனைவி பார்த்து என்ன சொல்றான் பிரதர்? நாளைக்கு பார்த்தா உங்க அப்பா அம்மா நாளைக்கு வரக்கூடாது. எனக்கு கை வலிக்கு, கால் வலிக்கு. பெண்களுக்கு நாக்கத்தை, வாயத்தவரை எல்லாம் வலிக்கு. எனக்கு கை வலிக்கு, கால் வலிக்கு, எல்லாம் வலிக்குது. கிழவங்களுக்கு என்ன முடியாது, நீங்க இட்லி வாங்கி கொடுங்க. ஏம்மா நாளைக்கு உங்க அப்பா உங்க அம்மா. அப்படியா? முதல்ல சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு சிக்கன் பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு மீன் பிடிக்கும். பிடிக்கும். எப்படிமா இருக்கீங்க மாமனார் மாமியார்? எப்படி காமிக்க தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான்காவதாக பரலோகத்தின் தெய்வம் சொல்கிறார், பூமியிலே இந்த யோபுவை போல வேறு ஒரு மனுஷன் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதே போல பரலோகத்தின் தெய்வம் சொல்ல வேண்டும். இந்த தேவி கோட்டிலே சுற்று வட்டாரத்திலே என் மகனை போல, என் மகளை போல வேறு ஒருவரும் இல்லை என்று நமக்கு சொல்ல வேண்டும். பரலோகம் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். யோபை குறித்து தெய்வம் சொல்கிறார், பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை. ஆசீர்வாதத்தின் ரகசியம் பரலோக தேவனுடைய சாட்சியின் வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யோபின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 16:19. சாட்சி 16:19 சொல்கிறான், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி சொல்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபின் வாழ்க்கையின் திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ரகசியம் என்னவென்றால், தேவன் அவனை குறித்து சாட்சி சொன்னார். மனசாட்சி 1, 2 மனசாட்சி, 3வது மனுசாட்சி, 4வது பரம சாட்சி. 1 மனசாட்சி, மனசே நம்ம குறித்து சாட்சி சொல்லும். 2 மனை, நம்முடைய குடும்பம் நம்ம பத்தி சாட்சி. 3 மனு சமுதாயம். 4வது பரலோகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி சொல்ல இருக்கிறார் என்பதை மனசாட்சி சொல். யோபு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ரகசியம் பரம தேவன் அவனை குறித்து சொல்கிறார், பூமியில் அவனை போல வருவனும், தேவ கோட்டில் இவனை போல வருவனும் இல்லை. நம்ம குறித்து சொல்லவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆபேலை குறித்து சாட்சி சொல்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4 வசனத்தில் சொல்கிறார், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவனை காணிக்கை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறார். ஆபேலை குறித்து 2 சாட்சி, நீதிமான், 2வது காணிக்கை குறித்து சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார். அதை எபிரேயர் 11 ஏனோக்கு மரணத்தை காணாதபடி விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டால் தேவன் அவன் எடுத்துக்கொண்டார். காரணம், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். ஏனோக்கு பெரிய குடும்பஸ்தன்.
நபர் அல்ல. யோபுக்கு இந்த ஏனோக்குக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் தெய்வத்தோடு நடந்தார். மட்டுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கை. சிஸ்டர், பிரதர், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a personal life. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, பிள்ளை சரி சொல்லாத. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் உத்தரவாதி. எனக்கு குடும்பம் இருந்தும் அவன் தெய்வத்தோடு நடந்தான். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி. மோசே குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார், அவனை போல உண்மை உள்ளவன், அவனை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை. கர்த்தருக்கு மோசே ஊழியத்துக்கு வருவதாக பல கோபக்காரன். மோசே பயங்கர கோபக்காரன். அப்படியே ஊழியத்துக்கு போயிருந்தா இந்த விசுவாசி சேட்டை பண்ண வெட்டிய கொண்டு ஒரு அடி சாத்து. அதான் போ மனாந்தரத்தில் பைஸ்கிள் படி 40% அவனிங்க. ஏன்னா பாஸ்டர் நெல்சன் 3 வருஷம் படிச்சு முடிச்சாரு. நான் 3 வருஷம் படிச்சு முடிச்சேன். இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த கிறிஸ்து எங்களுக்குள் உருவாக்கி கொண்டு இருக்கு. ஒரு அழிச்ச மாட்டீங்களா? அப்படிதான் தம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நான் காலத்து கோபக்காரனா இருக்கேன். மாத்த தெரியலையா? பயங்கரமானார். எங்க அப்பா பெரிய வெயிட் லிஃப்டர். 59 அவ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்தார். நான் காலேஜ்ல செகண்ட். யாரா சண்டைக்கு வந்தா என் வலதுகை இடதுகண்ணை பாதுகாப்பு. என் வலதுகை இடதுகண்ணத்தை பதம்பாக்கும். கொஞ்சம் அமைதி ஒருத்தர் ராபர்ட் பெருமாள் ஒருத்தர் அடிச்சாமங்க வாயில எடுத்து வந்து ரகுநாத் அடிச்சேன். அவங்க இசையா மாறி அடி வாங்கினா ஒண்ணு பாஸ்டா மாறி அடி வாங்கினது போய் குளித்து யாரும் அடி வாங்கினாங்களோ அவங்க விழித்து போவாங்க. ஏச்சு வாங்கினது விழித்து போவாங்க. மோசே அப்படியே போனா அதை பார்த்து எப்ப நீ பயங்கர கோபக்காரனா இருக்க ஓடுறா. 40 வருஷம் குளிக்கு எடுத்து அவனை சொல்றாரு, சாந்த குணம் கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தின் மூலம் கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். ஒரு எழுச்ச மாட்டீங்களா? ஏற்றுக்கொண்டால் உருவாக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே காலப்பை குறித்து தாவீதை குறித்து சாட்சி. யோபு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ரகசியம் 5ஆவதாக 1ஆம் அதிகாரம் 22வது. யோபுவை சுற்றிலும் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. 10வது வாசிங்க. பாருங்க பிரதர் சிஸ்டர், நம்மை சுற்றிலும் 3 வேலி கர்த்தர் வச்சிருக்கிறார். நினைச்ச மாட்டீங்களா? நம்மை சுற்றிலும் 1 யாருக்கு தெரியுது? சாத்தானுக்கு தெரியுது. முதலாவது சொல்றார், அவனை சுற்றிலும். இங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதரரை சுற்றிலும், ஒவ்வொரு சகோதரியை சுற்றிலும் அவன் வேலை அடிச்சிருக்கிறார். சாத்தான் தொட முடியாது. 2வது அவன் வீட்டை சுற்றிலும், உங்களை சுற்றி வேலை அடிச்சிருக்கிறார்.
உங்கள் வீட்டை சுற்றி வேலை வச்சிருக்கிறார். நம்ம கேமரா வச்சாலும் சரி, நம்ம நாயை வச்சாலும் சரி, வாட்ச்மேன் வச்சாலும் சரி, எத்தனை கூட்டு போட்டாலும் சரி, திருடி போயிடுவான். கத்த வேலை அடிச்சு பாதுகாத்துக்க விளையாட மாட்டீங்களா? கத்த சோத்த. மூன்றாவது சொல்லியிருக்கிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி. இங்க வந்து இருக்கிற பாஸ்டர் நெல்சன், பாஸ்டர் நத்தானியல், இங்க வந்து ஒவ்வொரு சகோதரர் சகோதரி, நாம் ஒவ்வொரு சுற்றி, வீட்டை சுற்றி, எல்லாத்தையும் சுற்றி அவர் வேலை எடுத்து பாதுகாத்து சொல்ல மாட்டீங்களா? சாத்தான் தொட முடியாது. நீங்க கவனிக்கீங்க, ஆண்டவர் எத்தனையோ சோதனை வந்துச்சு, எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனை கஷ்டம் வந்துச்சு, எத்தனை நஷ்டம் வந்துச்சு, எத்தனை இழப்பு வந்துச்சு. ஆனா அவனை குறித்து வேற சொல்கிறது, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆசீர்வாதத்தின் ரகசியம், ஒருபோதும் நீ தேவனை குறை கூறாது. ஒருபோதும் தேவனை குறை கூறாதே. ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது? துன்மார்க்க நன்றாயிருக்கானே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ஒருபோதும் முறுமுறுக்காது. தேவனை துதிக்கிறவன் ஒருபோதும் குறை கூற மாட்டான். கைத்தெரிமைப்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாயில் இருந்து தேவனை துதிக்கிற துதி வந்து கொண்டிருக்குமானால் ஒருபோதும் தேவனை நீ குறை கூற மாட்டீர்கள். கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரம், துதி எப்பொழுதும் என் வாயில். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதைத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு விரோதமாக பேசினீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது என்ன பாயிண்ட் சொன்னேன்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சிஸ்டர் நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க எல்லாம் சொல்லுங்க. பார்க்காம சொல்லணும், பார்த்து எல்லாம் சொல்லுங்க. தெய்வ பயம்னா என்ன அர்த்தம்? தெய்வ பயம்னா என்ன அர்த்தம்? அப்படியா? பாவத்துக்கு இரண்டாவது குடும்பத்தில் அன்பும் ஐக்கியம் இருந்தது. ஒற்றுமை என்பது வேற, ஒரு மனம் என்பது வேற. குடும்பத்துல தான் இருக்கிறோம், மாமனாரு மாமியாரு நாத்தனாரு குழந்தனாரு எல்லா நாரும் ஒற்றுமையா தான் இருக்கும். ஆனா ஒரு மனசு இல்லையே. அக்கா தங்கில ஒரு மனம் இருக்கா? கர்த்தருக்கு அக்கா சொன்ன தங்கி கேட்கும். என்ன யோசிக்கிறது பார்த்தா சில இடங்கள்ல அப்படி இருக்கு. கர்த்தருக்கு அடுத்து ஆன்மீக வாழ்க்கையில் பிள்ளைகள் கவனமாக இருந்தார். 4 பரலோகம் சாட்சி. 5 அவன் தேவனை குறை கூறவில்லை. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை இழப்புகள் வந்தாலும் அவன் தேவனையே துதித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எதை குறித்தும் முறுமுறுக்கார். தேவனை துதிக்கிற வாயிலே, தேவனை துதிக்கிற வாயிலே ஒருபோதும் முறுமுறுப்பு வரக்கூடாது. ஒருபோதும் முறுமுறுப்பு வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் உன் நாவினாலே தேவனை குறை கூறாது. ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதே நிம்மதியே பாடுவோம். நேசரே உம் திரு கரம் தட்டி பாடுவோம். நிம்மதே
எம்மே ஆராதனை ஆராதனை எல்லாரும் பாடுவோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. யோபு சொல்கிறார், எத்தனை இன்னல்கள் வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரட்டும், அவர் சொல்கிறார், என் வாய் அவரை குறை சொல்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவன் தன் மனைவியை அன்பினால் கடிந்து கொள்கிறான். சாத்தான் எனக்கும் ஆண்டவருக்கு என்ன போராட்டம் தெரியுமா? எப்படி ஆயினும் யோபுவை தூசிக்க வைக்கிறது. சாத்தானி எண்ணம் திட்டம் என்ன? யோபு ஆண்டவர் தூசிக்கணும். ஆனா அவன் தூசிக்காம தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கான். இப்ப சாத்தான் மனைவி மூலம் பேச, மனைவி மூலம் பேச, என்னையா நீரு இன்னமும் ஏசு ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி கிடைக்காரு. சும்மா சாக சொல்லல, தேவனை தூசித்து ஜீவனை பிசாசு சொல்றான். யோசிக்கா, இவள் பேசல, இவள் மூலம் சாத்தான் பேசல. தெய்வ கரத்தின் நன்மை பெற்ற நாம் தீமை அணிவிக்க வேண்டும். மனைவியை அன்பினால் கடிந்து கேள்வி, ஏன் சாத்தான் யோபுவின் மனைவியை பயன்படுத்தினார்? பெண்கள தெரியுமா? தெரியாது. சரி, யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். மனைவிக்காக ஜெபம் பண்ண பைபிள். யாருக்கு ஜெபம் பண்ணலையோ அவங்க மட்டும் சாத்தா பேசும். ஒரு எழுச்ச மாட்டீங்களா? சில வேளை சில விசுவாசி மூலம் சாத்தா பேசுவான். உடனே விசுவாசிக்கிட்ட சண்டை போடக்கூடாது, பிசாசை கடிஞ்சு விட. மாமியார் மூலம் பேசுவான். மாமியார்ட்ட சண்டை போடக்கூடாது, மாமியார் மூலம் பேச பிசாசை கடிஞ்சு விட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல ரொம்ப அன்பா இருந்த பேதுரு சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் உனக்கு நடக்க கூடாதுப்பா. ஓ, எனக்கு பின்னால சாத்தான்ட்ட. யோபு மனைவி மூலம் சாத்தான்
பேசுகிறான். இதை அறிந்து கொண்ட யோபு, நான் ஏன் சாவணும், நீ சாவு சொன்னா. அது ஒரு வகையில யோபு மனைவிக்கு ரொம்ப கெட்டிக்கார். சாவுன்னு சொன்னவா அம்மி கொலை போட்டு தூக்கி செத்து சாவிட்டுக்கலாம்ல. இல்ல நீ ஓட்டாங்க நீ சாவின்னு சொல்லிக்கலாம்ல. மனைவி ஒண்ணு சொன்ன எடுத்து பேசப்பட்டார். புருஷன் சொன்ன மனைவி எடுத்து பேசப்பட்டார். குடும்பங்கள்ல ஆண்களை விட பெண்களுக்கு திறமை. ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த பெண்கள் எங்கதான் வார்த்தை வரமா தெரியும். நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், எங்க இருந்தா வரும். நம்ம பார்ப்போம். சொல்றான், அடக்கி பார்த்தேன் அடங்கி விட்டேன். அடக்கி பார்த்தேன் மனைவிய, முடியல அடங்கி விட்டேன். சொல்லிடாது. மனைவி மூலம் சாத்தான் பேசினதை புரிந்து கொண்டு கடிந்து கொள்ள ஒருபோதும் அது வார்த்தை தேவனுடைய வார்த்தையா சாத்தானின் வார்த்தையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் 2 பாயிண்ட் சுருக்கமாக சொல்லிருக்கிறேன். 42:10 போதும். தான் சிநேகிதருக்காக மன்றாடி. யோபு வாழ்க்கையின் ஆஸ்வாதத்தின் ரகசியம் தன் சிநேகிதருக்காகவும் அவன் ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணாவிட்டால் யோபின் நண்பர்களை கர்த்தர் மன்னிச்சிருக்க முடியாது. இன்றைய செய்தியின் கடைசியாக 19ஆம் அதிகாரத்தில் 25 வசனத்தை வாசி. யோபு, இன்றைய என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பூமியில் நிற்பார், அடுத்து அவரை நான் காண்பேன். யோபுவின் முன்னிலைமை விட பின்னிலைமை ஆசீர்வாதம் இருக்க காரணம் 8வது, அவன் தன் விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தான். கைத்தறி மேம்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியம். 1, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்றா, அவர் என்னை கொண்டு போட்டால் நம்புவேன். 2வது சொல்கிறான், கடைசி நாளில் பூமியை நிற்பார். 3வது சொல்றார், அவரை நானே பார்த்தேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை காண். அருமையானவர்களே, இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போறாரு, மனவாளனா வரப்போறாரு. எத்தனை பேர் அவரை பார்க்க ஆசையா இருக்கிறோம். ஒரு லட்சம் மாட்டீங்களா? எல்லாம் கையொத்தி சொல்லுங்க, கையொத்துங்க. அல்ல சொல்லு, நான் சொல்லுறேன். ஆமேன். நல்லா கையொத்துங்க. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நான் வருவேன், நீ ஆயத்தமா? சொல்லிட்டிய, சொல்லிட்டிய. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். சொல், நான் வர ரெடி, நீ ரெடியா? ஒரு காலங்கள்ல வரியை குறித்ததான பிரசங்கம், வரியை குறித்ததான பாடல், வரியை குறித்ததான எண்ணம் இன்னைக்கு இல்லையே. வர பாட்டு போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உன் கண்ணீரை துடைப்பாராக. நீ அழுதுட்டே இரு, அது வேற வேலை. நீ பிரசங்கத்தா இரு. எந்த பாட்டா வரிய பத்தி இருக்குதா? ஆனா வர வர கிறிஸ்தவர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே வரியை குறித்து இன்னும் புரிந்து கொண்டு இருக்கிறது. சொல்றா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியை நிற்பார், என் கண்களை காண். வரியை குறித்து ஒரு சின்ன பாடல் மட்டும் பாடுவோமா? மேகம் மீதில் இயேசு ராஜன். கைத்தடி. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே.
நற்செய்தி, இயேசு சீக்கிரம் வருகிறார். யோவின் பின்னிலைமையை தேவன் ஆஸ்வதிக்க ரகசியமான 8 காரியங்களை கேட்போம். தொடர்ந்து அந்த வசனை நாம் தியானித்து இழந்ததை பெற்றுக்கொள்ள அர்ப்பணம் செய்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.